ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் உழைச்சாலும் கடைசியில முக்கியமான வேலை எதையும் செஞ்சு முடிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்போ நீங்க வேலையை சரியா செய்யல அப்படிங்கிறது அர்த்தம் இல்ல. நீங்க ஒரு அவசர கால பொறியில, அதாவது அர்ஜென்சி டிராப்ல மாட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த வீடியோல அமெரிக்க அதிபர்ல இருந்து உலக கோடீஸ்வரர்கள் வர பயன்படுத்தின ஒரு 4 பாக்ஸ் டெக்னிக்கை தான் பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய ஒர்க் லோடு பாதியா குறையும். ஒர்க் லோட் பாதியா குறைஞ்சிச்சுன்னா டென்ஷன் இல்லாம இருப்பீங்க. எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுப்பீங்க. உங்களுடைய அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த 4 பாக்ஸ் டெக்னிக்கு பேரு தான் ஐசனோவர் மேட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ். இந்த டெக்னிக்கை என்னோட லைஃப்ல நான் பயன்படுத்தின பிறகுதான் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. என்னுடைய ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, என்னால சரிவர செய்ய முடிஞ்சிச்சு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது, எதுக்கு எந்த வேலை இன்னைக்கு செய்யணும், எதை தள்ளி போட்டு செய்யணும், இப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. அதனால என்னுடைய அவுட்புட் வந்து டபுள் மடங்கா இருந்துச்சு. என்னுடைய வீடு நான் சுத்தமா வச்சுக்க முடியுது. என்னோட குழந்தைங்களை நான் ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு அனுப்ப முடியுது. நானும் என்னுடைய ஆஃபீஸ்க்கு கரெக்ட் டைமுக்கு போக முடியுது. இவ்வளோ பெனிஃபிட் உள்ள இந்த ஐசனோவர் மேட்ரிக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெக்னிக் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா டிவைட் டி ஐசனோவர் அப்படிங்கிறவரால அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனாலேயே இதுக்கு ஐசனோவர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல வந்து 2 வகையா பிரிக்கப்படுது. ஒண்ணு வந்து அர்ஜென்ட், இன்னொன்னு இம்பார்ட்டன்ட். அதாவது உடனடியா செய்யக்கூடிய வேலைகள், இன்னொன்னு வந்து முக்கியமா செய்யக்கூடிய வேலைகள். முக்கியமான வேலைகள் எப்பவுமே அவசரமா இருந்ததில்ல, அவசரமான வேலைகள் எப்பொழுதுமே முக்கியமானது இல்லை. இதுதான் வந்து தாரக மந்திரம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இந்த மேட்ரிக்ஸ் தேவை அப்படின்னா, நம்மள பல பேருக்கு அவசரமான வேலைக்கும் முக்கியமான வேலைக்கும் வித்தியாசம் தெரியாம நாள் ஃபுல்லா வேலை செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா சரியான அவுட்புட் இல்லாம இருக்கும். ஸோ இந்த பாக்ஸை நீங்க ஃபில் பண்ணி நம்ம வேலை செய்யும் போது எது தேவையான வேலை, எது முக்கியமான வேலை, எது இப்ப செய்யக்கூடிய வேலை, எது செய்யக்கூடாத வேலை அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ நம்ம வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும். நம்ம டயர்டா ஆகாம ரொம்பவே பிரிஸ்கா இருக்க முடியும். வேலை செஞ்ச திருப்தி நமக்கு ரொம்பவே இருக்கும். அதுக்காக தான் இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்த போறோம். இந்த 4 குவாட்ரண்ட் மேட்ரிக்ஸ ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் இது வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட் இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து நாட் அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட். இப்படி நீங்க வரைஞ்சுக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸை வரைகிறதுக்கு முன்னாடி நீங்க செய்யக்கூடிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அது வந்து டு டூ லிஸ்ட் நீங்க போட்டுக்கிறது. அது வந்து இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள், நாளைக்கு செய்யக்கூடிய வேலைகள், அடுத்த வாரம் செய்யக்கூடிய வேலைகள், ஒரு மாசம் கழிச்சு செய்யக்கூடிய வேலைகள், இப்படின்னு அதுல வந்து வரையறுக்கப்பட்டிருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு டு டூ லிஸ்ட் கொடுத்துருக்கு. இது வந்து உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த போல இருக்கும். உங்களுடைய ரொட்டீன் லைஃப்ல என்ன மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி டு டூ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம அந்த பாக்ஸ்குள்ள எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இபி பில் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்த வாரம் ஒரு செமினார் இருக்குது, அதை நீங்க தான் கண்டக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறது நீங்க நோட் பண்ணணும். அப்புறம் இன்ஸ்டாகிராமு இல்லை வாட்ஸ்அப்பு இல்லை வந்து யூடியூப்பு இதில் வந்து ஷார்ட்ஸோ ரீல்ஸோ பார்க்குறீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கிறீங்க. ஃபிட்னஸ்க்காக எக்ஸசைஸ் பண்ணுறது. நாளைக்கு வந்து நீங்க ஆஃபீஸ்ல ஒரு பர்டிகுலரை சப்மிட் பண்ணணும், ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், ரெடி பண்ணி சப்மிட் பண்ணணும்னா அதை நோட் பண்ணிக்கிறீங்க. ஆன்லைன் ஷாப்பிங் ஏதாவது பண்ண போறதா இருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணிக்கிறீங்க. உங்க ட்ரெஸ்ஸை வந்து அயர்ன் பண்ணி வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரத்துக்கான உணவுகளை வந்து லேடிஸா இருந்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வீடை வந்து எந்தெந்த நேரத்துல எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூலு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் ஃபோல்டிங்கு, இது வந்து as a லேடியா
இந்த மாதிரி நான் சொல்றேன். அவங்க உங்களுக்கு ஏத்த போல நீங்க இந்த டு டூ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிருங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன வரும் அப்படின்னா அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், உடனடியாக செய்யக்கூடிய வேலைகள் வந்து இந்த பாக்ஸ்குள்ள வரும். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்ல நமக்கு வந்து உடனடியாக செய்யக்கூடிய வேலை என்னன்னா இபி பில் கட்டுறது. இன்னைக்கு இபி பில் கட்டலைன்னா நாளைக்கு வந்து ஃபியூஸை எடுத்துட்டு போயிடுவாங்க, நமக்கு பவர் சப்ளை இருக்காது. ஸோ இதை வந்து இந்த கேட்டகரியில ஃபில் பண்ணிக்கிறோம். இமீடியட்டா நம்ம செஞ்சு ஆக வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன வரும்னா டெட்லைன் ஜாப், இமீடியட் சொல்யூஷன் ஃபார் அர்ஜென்ட் ப்ராப்ளம், அப்புறம் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், அதாவது நெருக்கடிகள், அவசர பிரச்சனைகள், இன்றைய முடிக்க வேண்டிய வேலைகள், மருத்துவ அவசரங்கள், இது எல்லாமே வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட் வந்து நாட் அர்ஜென்ட் பட் இம்பார்ட்டன்ட், இது வந்து ஷெட்யூல் பண்ணணும், திட்டமிடுதல். இந்த காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். நம்மளுடைய லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட்டுக்கு இந்த காலத்துல நம்ம கவனம் செலுத்தணும்னா நம்மளுடைய லைஃப் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நீண்ட கால திட்டமிடல், உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியம், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதுலாம் இதுல வரும். இதுல வந்து நம்ம அந்த டு டூ லிஸ்ட்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு செமினார் வந்து அட்டன் பண்ண போறோம்னா அதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறது இந்த கேட்டகரியில வரும். அதே போல வந்து ஃபிட்னஸ்க்காக உடற்பயிற்சி செய்யறோம்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுவுமே வந்து இந்த காலத்துல வந்து உட்காரும். அதாவது இந்த வேலை வந்து இன்னைக்கு எனக்கு வந்து அர்ஜென்ட் இல்லை, ஆனா அது முக்கியமான வேலைகள், என்னுடைய லைஃபையே மாற்றக்கூடிய முக்கியமான வேலைகள் வந்து இந்த பாக்ஸ்குள்ள வருது, இந்த குவாட்ரண்ட்ல வருது. ஸோ நம்ம எல்லாருமே கவனம் செலுத்த வேண்டியது எதுலன்னா இந்த குவாட்ரண்ட் 2ல தான் கவனம் செலுத்தணும். தேர்ட் குவாட்ரண்ட் வந்து அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட், அவசரம் ஆனா முக்கியம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த வேலையை நம்ம யார்கிட்டயாவது கொடுத்து அந்த வேலையை செய்ய சொல்லலாம், அதாவது டெலிகேட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இமெயில் அனுப்பணும்னா நான் அனுப்ப தேவையில்லை, இதை வந்து என்னுடைய சபார்டினேட்டர்கிட்ட சொல்லி நான் மெயில் அனுப்பிக்கலாம். இல்லை ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ண போகணும்னா நான் போக தேவையில்லை, எனக்கு கீழே உள்ள அதிகாரிகளை அனுப்பி அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண சொல்லலாம். இந்த மாதிரி கேட்டகரி வரும். இப்போ நம்மளுடைய டு டூ லிஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அது நான் போடணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ட கொடுத்து நான் ஆர்டர் போட சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட், இது வந்து டெலிட் பண்ணக்கூடிய வேலைகள், எலிமினேட் பண்ணக்கூடிய அனைத்து ஆக்டிவிட்டிஸும் இதுல தான் இருக்கும். உதாரணத்துக்கு ரீல்ஸ் பாக்குறது, யூடியூப் ஷார்ட்ஸ் பாக்குறது, காசிப் பண்ணிட்டு இருக்கிறது, டிவி பாக்குறது, இப்படி நம்ம நேரத்தை அதுல செலவு பண்ணிடுறோம். ஏன் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து நம்மளுடைய கவனம் அங்க போகுதுன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல வந்து நம்ம சரியா ஃபில் பண்ணதுனாலதான் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். ஏன் அப்படின்னா இப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல நீங்க வந்து பொறுமையா செய்யக்கூடிய வேலைகளை வந்து தள்ளி போட்டு கடைசி நிமிஷத்துல வந்து அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட்ல வந்து உட்காரும் போது உங்களுக்கு ஒரு பயம் வரும், பதற்றம் வரும், செய்யக்கூடிய வேலைகளை வந்து தெளிவில்லாம இருக்கும். சோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நமக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நுழைஞ்சிருவோம். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து கொஞ்ச நேரம் பார்க்க போய் மணிக்கணக்கா அதுலயே நம்ம நேரத்தை செலவு பண்றதுனால நம்ம வந்து நேரம் இந்த இடத்துல தான் விரயமாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ நம்ம செகண்ட் காலத்துல கவனம் செலுத்தணும்னா நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபில் பண்ணி இதன்படி நம்மளுடைய வேலைகளை செய்யும் போது நம்மளுடைய அவுட்புட் டபுள் மடங்காகும், நமக்கு நேரம் நிறைய மிச்சமாகும். அந்த நேரத்துல நம்ம ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய தொடங்கும். இந்த ஐசனோவர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய திருவள்ளுவர் ஐயா திருக்குறள்ல இந்த 4 குவாட்ரண்ட்டுக்கான திருக்குறளை சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டுக்கான குறள், தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அதாவது காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய வேலைகளை காலம் தாழ்த்தி செய்யலாம், உடனடியாக செய்யக்கூடிய வேலைகளை உடனே செய்ய வேண்டும் அப்படிங்கறத இதற்கான பொருள். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது எழுக்கு. அதாவது இது திட்டமிடலுக்கான அருமையான குறளுங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கான திட்டமிடல் சரியா இருந்துச்சுன்னா அந்த வேலையை நம்ம சரிவர செய்ய முடியும்.
அப்படி இல்லாம ஆரம்பிச்சுட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு யோசிச்சு நம்ம அந்த வேலையை செய்யும் போது கடைசியில அந்த வேலை பாதிலேயே நின்று விடும். அப்படிக்கான பொருள் தான் இந்த திருக்குறளுக்கான மீனிங். தேர்டு குவாட்ரண்ட்டுக்கான திருக்குறள், அதாவது மத்தவங்கள்ட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறதுக்கான திருக்குறள் என்னன்னா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற திருக்குறள் தாங்க. இதுல என்ன சொல்றாங்க, இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம ஒருத்தவர்கிட்ட ஒப்படைக்கிறோம்னா அவங்க இந்த வேலையை நல்லா செய்வாங்க, இவங்கள்ட்ட கொடுத்தா இந்த வேலை முடியும் அப்படின்னு என்றாய்ந்து அந்த வேலையை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். அப்படி அந்த வேலையை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அதை பத்தி நம்ம துளி கூட சிந்திக்க கூடாது அப்படிங்கறத சொல்ல வருது. ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கான திருக்குறள், நம்ம லைஃப்ல டெலீட் பண்ணக்கூடிய, எலிமினேட் பண்ணக்கூடிய 4 விஷயங்கள் இருக்கு. அதை இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, நெடுநீர் மறவி மடி துயில் 4ம் கெடுநீரா காமக்கலன். நான் முன்னமே சொன்ன போல செகண்ட் குவாட்ரண்ட்டை நம்ம சரிவர செய்யலைன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வந்து இருப்போம். ஸோ அது எல்லாமே நம்ம லைஃப்ல இருந்து போகணும்னா செகண்ட் குவாட்ரண்ட்ல கவனம் செலுத்தணும். ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா, எந்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வரும். அதே மாதிரி கடைசி நேரத்தோட பதற்றம் நமக்கு குறையும். பதற்றம் குறைஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல மன அழுத்தமும் குறையும். அதே போல தேவையில்லாத வேலைக்கு நம்ம நோ சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். இதனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி, நம்மளுடைய உற்பத்தி திறன், நம்மளுடைய வீட்டு வேலைகளும் சரி இல்ல ஆபீஸ் வேலைகளும் சரி, நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து பல மடங்கு அதிகமாகும். சோ நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில எந்திரிக்கிறீங்க, இல்ல இப்பவே ஒரு பேப்பர் எடுக்கிறீங்க, பென் எடுக்கிறீங்க, அதுல டு-டூ லிஸ்ட் போடுறீங்க. டு-டூ லிஸ்ட் போட்டுட்டு இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபில் பண்றீங்க. இந்த பாக்ஸை ரீஃபில் பண்ணிட்டு நீங்க உங்க ஒர்க்கை செஞ்சு பாருங்க. உங்களுக்கே உங்களுடைய வேலையில ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ நீங்க கமெண்ட்ல வந்து என்ன சொல்ல போறீங்கன்னா, இந்த பாக்ஸை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ டு யூனிவர்ஸ்.